வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மேஜிக் ட்ரிக் கத்துக்க போறோம். சாதாரண வார்த்தைகளை, அதாவது நவுன்ஸ எப்படி ஒரு சில எழுத்துக்களை மட்டும் வச்சு சக்தி வாய்ந்த ஆட்ஜெக்டிவ்ஸா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த வார்த்தை ஜாலத்தை ஆரம்பிக்கலாம். இந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சாதாரண மனுஷனுக்கு நல்லா மேக்கப் போட்டு ஒரு சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் மாட்டி விட்டா எப்படி இருப்பாரு? அதே மாதிரி தான் இதுவும். இந்த மேஜிக் செய்ய நமக்கு ஒரு மந்திரகோல் தேவையில்லையா? அதுதான் சஃபிக்ஸ். இது என்ன பண்ணும்னா, ஒரு வார்த்தையோட கடைசியில வால் மாதிரி ஒட்டிக்கிட்டு அதோட அர்த்தத்தையே கம்ப்ளீட்டா மாத்திடும். இந்த மேஜிக்கோட அடிப்படை மந்திரம் ரொம்பவே ஈஸி. முதல்ல ஒரு நவுனை எடுத்துக்கோங்க, அதோட நம்ம மேஜிக் சஃபிக்ஸ சேருங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு புது அட்ஜெக்டிவ், அதாவது வர்ணிக்கிற ஒரு சொல் கிடைச்சிடும். சரி, நம்மளோட முதல் மேஜிக் தந்திரத்தை பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபமானது. ஒய் அப்படிங்கிற சஃபிக்ஸ பயன்படுத்துறது. ஒரு வார்த்தையை மாத்துறதுக்கு இதான் முதல் மற்றும் எளிய மந்திரம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சன், அதாவது சூரியன். இந்த வார்த்தை கூட ஒய் சேத்தா அது சன்னி அப்படின்னு மாறிடும், அதாவது வெயிலான. பாத்தீங்களா, ஒரு பொருளோட பெயர் இப்போ அதோட தன்மையை விவரிக்கிற ஒரு சொல்லா மாறிடுச்சு. இந்த புது வார்த்தையை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். டுடே இஸ் அ சன்னி டே அப்படின்னா இன்று வெயிலான நாள். இப்போ அந்த நாள் எப்படி இருக்குன்னு நாம வர்ணிக்கிறோம் இல்லையா? இதுக்குதான் இந்த மேஜிக். இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? டர்ட், அதாவது அழுக்கு. அதோட ஒய் சேர்த்தா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், டர்ட்டி, அதாவது அழுக்கான. இந்த சட்டை எப்படி இருக்கு? திஸ் ஷர்ட் இஸ் டர்ட்டி, அதாவது இந்த சட்டை அழுக்கா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சின்ன எழுத்து ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வர்ணன சக்தியை கொடுக்குது. ஓகே, அடுத்த கட்ட மேஜிக்குக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இன்னும் சுவாரஸ்யமானது. ஒரே வார்த்தையிலிருந்து எதிரெதிர் அர்த்தங்களா உருவாக்குறது. இதுக்கு நமக்கு ஃபுல் மற்றும் லெஸ் அப்படிங்கிற 2 பவர்ஃபுல் சஃபிக்ஸ்கள் உதவ போகுது. இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஃபுல் அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுவே லெஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு நவுன் பவர். இத வச்சு நாம 2 எதிரெதிர் வார்த்தைகளை உருவாக்கலாம். ஃபுல் சேர்த்தா பவர்ஃபுல், சக்தி வாய்ந்து. லெஸ் சேர்த்தா பவர்லெஸ், சக்தியற்ற. ஒரே வார்த்தை, ஆனா 2 ஆப்போசிட் அர்த்தம். செம்மையா இருக்குல்ல? நாம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாமே. பியூட்டி கூட ஃபுல் சேரும்போது நமக்கு பியூட்டிஃபுல் கிடைக்குது. ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தானே? ரெடியா? இப்ப நாம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான மேஜிக்குள்ள போக போறோம். இந்த சஃபிக்ஸ்களை நீங்க கரெக்டா பயன்படுத்தினா உங்க ஆங்கிலம் ஒரு எக்ஸ்பர்ட் பேசுற மாதிரி இருக்கும். நமக்கிட்ட 3 பவர்ஃபுல் மந்திரக்கோள்கள் இருக்கு. முதல்ல ஓஎஸ், இது ஒரு பொருளோட குணத்தை சொல்லும். அடுத்து ஏபிள், இது ஒரு வேலையை செய்ய முடியுமான்னு சொல்லும். கடைசியா ஆல் அல்லது ஐக், இது சம்பந்தப்பட்டதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். முதல்ல OUS பார்க்கலாம். டேஞ்சர், அதாவது ஆபத்து. இதோட OUS சேர்த்தா டேஞ்சரஸ், அதாவது ஆபத்தான. உதாரணத்துக்கு சிங்கம் ஒரு டேஞ்சரஸ் விலங்கு. அடுத்தது ஏபிள். கம்ஃபர்ட்டுங்கிற வார்த்தை கம்ஃபர்டபிள், அதாவது வசதியானன்னு மாறுது. திஸ் சேர் இஸ் கம்ஃபர்டபிள் அப்படின்னா இந்த நாற்காலி ரொம்ப வசதியா இருக்குன்னு அர்த்தம். கடைசியா ஏஎல், நேச்சர். நேச்சருங்கிற வார்த்தை நேச்சுரல், அதாவது இயற்கையானன்னு மாறுது. இயற்கையோட சம்பந்தப்பட்ட எதை வேணாலும் இந்த வார்த்தையை வச்சு நாம விவரிக்கலாம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா மேஜிக் தந்திரங்களையும் இப்போ ஒரே இடத்துல தொகுத்து பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட கிராண்ட் ஃபினாலே. நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். சன் எப்படி சன்னி ஆச்சு, பியூட்டி எப்படி பியூட்டிஃபுல் ஆச்சுன்னு பார்த்தோம். இதுலேருந்து என்ன தெரியுது? சரியான சஃபிக்ஸை பயன்படுத்தினா ஒரு சாதாரண நவுனுக்கு கூட விதவிதமான வர்ணனை சக்தியை கொடுக்க முடியும். இப்போ நீங்க தான் அந்த மெஜிஷியன். நான் சொல்லிக் கொடுத்த தந்திரத்தை நீங்களே முயற்சி செஞ்சு பார்க்கும் நேரம் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி. ஹெல்ப், அதாவது உதவிங்கிற நவுனை நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒரு மேஜிக் சஃபிக்ஸ் வச்சு எப்படி அட்ஜெக்டிவா மாத்துவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தந்திரங்கள் உங்க ஆங்கில பேச்சை எவ்வளோ அழகாக்குன்னு.